இந்த சுவாரஸ்யமான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களுக்கு நினைச்ச உடனே வேண்டிய எல்லாத்தையும் கொண்டு வந்து தர ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி கிடைச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம் ஆமா, கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு மாயாஜாலமான விஷயம் மாதிரி இருக்கு. ஆமா இல்லையா? எந்த ஒரு ஆசையும் உடனுக்குடன் நிறைவேறும். ஆனா அந்த அளப்பரிய சக்தி உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டு உங்களை ஒரு இருண்ட பாதைக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும்? அதாவது, எந்த சக்தி உங்களுக்கு உலகையே ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்ததோ அதே சக்தி உங்களை ஒரு அற்பமான மனிதனா மாத்தின என்ன ஆகுங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கரெக்ட். சரியா, அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல ரொம்ப ஆழமா ஆராய போறோம். ஸ்ரீயுக்தேஸ்வர் தனது இளம் வயசுல நேரில் சந்திச்ச அஃப்சல் கான் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் ஃபக்கீரின் நம்ப முடியாத, அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான மாயாஜால சக்திகளை பற்றிய வரலாற்று பதிவுகளை தான் நாம பேச போறோம். இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு முதல்ல தோணுன விஷயம் என்னன்னா, இது வெறும் மாயாஜால வித்தைகளை பற்றிய பதிவு மட்டும் கிடையாது. வேற என்னவா தோணுச்சு உங்களுக்கு? இது மனிதனின் மனம், அவன்கிட்ட திடீர்னு கிடைக்கிற அதீத அதிகாரம், அப்புறம் பிரபஞ்சத்தோட கர்ம வினைகள், இதுக்கெல்லாம் இடையில நடக்கிற ஒரு மிகச்சிறந்த உளவியல் போராட்டம்னு தான் சொல்லணும். நிஜமாவே ரொம்ப ஆழமான பார்வைதான் அது. எனக்கு இந்த கதையோட கள அமைப்பே ரொம்பவே பிடிச்சிருந்தது. செராம்பூர் கல்லூரியில நடக்கிற அந்த விஷயம் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. செராம்பூர் கல்லூரியில படிக்கிற காலத்துல ஸ்ரீ யுக்தேஸ்வர் கங்கை நதிய பார்த்தபடி அமைஞ்சிருந்த பந்தி அப்படிங்கிற ஒரு பழமையான உணவு விடுதி அறையில தங்கியிருக்காரு. வெளியே நதியோட சலசலப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு அமைதியான சூழல் அது. கரெக்ட். அந்த அறையில தான் பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு முஸ்லிம் யோகி தன் கண் முன்னால செய்த நம்ப முடியாத அதிசயங்களை அவரை நினைவு கூறுகிறார். இந்த அற்புதங்கள் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க, ஒரு சாதாரண முஸ்லிம் சிறுவனுக்கு இவ்ளோ பெரிய மாய சக்தி எப்படி கிடைச்சதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு அஃப்சல் கானோட இளமை காலத்திற்கு நம்ம போனோம். கிழக்கு வங்காளத்துல வாழ்ந்து வந்த அஃப்சல் அப்படிங்கிற அந்த சிறுவன் கிட்ட உடல் முழுவதும் தூசு படைஞ்ச ஒரு இந்து சன்னியாசி குடிக்க தண்ணீர் கேட்கிறாரு. அதாவது ஒரு இந்து சன்னியாசி ஒரு முஸ்லிம் சிறுவன் கிட்ட தண்ணீர் கேட்கிறாரு. ஆமா, அந்த காலகட்டத்தோட சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா ரொம்பவே இறுக்கமான மத கட்டுப்பாடுகள் இருந்த நேரம் அது. தான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கறதால ஒரு இந்து சன்னியாசிக்கு எப்படி தண்ணீர் கொடுப்பது, அவர் அதை ஏத்துக்குவாரா அப்படின்னு அந்த சிறுவன் ரொம்பவே தயங்குறான். அவனோட தயக்கம் ஒரு வகையில நியாயமானதுதான். ஆனா அந்த இந்து யோகி சொன்ன பதில்ல தான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையே அடங்கியிருக்கு பாத்தீங்களா? ஆமா, தெய்வீக தன்மையற்ற பிரிவினைகளை நான் பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீர் அவர் ஏத்துக்கிறாரு. அதான் அந்த மதங்களை கடந்த ஒரு ஆன்மீக பார்வை அது. அந்த சிறுவனோட உண்மை பேசும் குணத்தையும் நற்குணத்தையும் பாராட்டி அவனுக்கு ஒரு அபூர்வமான பரிசு அந்த யோகி அளிக்கிறாரு. அதாவது கண்ணுக்கு புலப்படாத சூட்சும உலகத்தை கட்டுப்படுத்துற ஒரு ரகசிய யோக வித்தைய அந்த சிறுவனுக்கு அவர் கத்துக் கொடுக்கிறாரு. இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அந்த யோகி அவனுக்கு சக்திய கொடுக்கும்போதே அவனது முற்பிறவி கர்ம வினைகள் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால இந்த சக்திய சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆமா, அப்படி ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓட்டுநர் உரிமமே இல்லாத, அதுவும் பொறுப்பற்ற ஒரு 10 வயது பையன்கிட்ட அதிவேகமா போற ஒரு ஃபெராரி காரோட சாவியை கொடுக்கற மாதிரி தான் இது இருக்கு. அவனோட கர்மவினை மோசமா இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த யோகி ஏன் அவனுக்கு இவ்ளோ பெரிய ஆபத்தான சக்தியை கொடுக்கணும்? என்ன சொல்றீங்கன்னா, இது ரொம்ப பெரிய ரிஸ்க் அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா, இது தப்பு இல்லையா? உண்மையை சொல்லணும்னா, இந்த குறிப்பை படிச்சப்போ எனக்கும் இதே குழப்பம்தான் வந்துச்சு. மேலோட்டமா பார்த்தா அந்த முனிவர் செஞ்சது மிகப்பெரிய தவறு போலதான் தோணும். ஆனா இங்க தான் கர்ம வினைகள் மற்றும் மனிதனின் சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீவில் அப்படிங்கிற ஆழமான தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஃப்ரீவில் அப்படின்னா அவனா எடுக்கிற முடிவுங்கிறீங்களா? கரெக்ட். ஆன்மீக குருமார்கள் ஒருபோதும் ஒரு மனிதனோட சுதந்திர விருப்பத்துல தலையிடுறதே கிடையாது. கர்ம வினைங்கிறது நாம கடந்த காலத்துல செஞ்ச செயல்களோட சுமை. ஆனா சுதந்திர விருப்பம் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல நம்ம கையில இருக்கிற ஸ்டீரிங் வீல் மாதிரி. ஓஹோ, அதாவது காரை அவங்கிட்ட கொடுத்துட்டு எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டாரு. ஆமா, அந்த யோகி அவனுக்கு ஒரு ஃபராரி காரை மட்டும் கொடுக்கல, கூடவே அதை பாதுகாப்பா ஓட்டுறதுக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்தாரு. ஒருவேளை அஃப்சல் அந்த அதீத சக்தியை நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தி இருந்தான், அவனோட அந்த பழைய மோசமான கர்ம வினைகள் எல்லாமே ஒரே நொடியில சுட்டு பொசுக்கப்பட்டு அவன் மிகப்பெரிய ஆன்மீக நிலையை அடைஞ்சிருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு தேர்வு வழங்கப்பட்டிருக்கு.
அந்த சக்தியை கொண்டு தன்னை உயர்த்தி கொள்வதா அல்லது அழித்துக் கொள்வதா அப்படிங்கிற முடிவு அஃப்சலோட கைகள்ல தான் இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆனா அவன் என்ன முடிவெடுத்தான் அப்படிங்கறதா ரொம்ப சோகமான விஷயம். ஆமா, அந்த குருவோட எச்சரிக்கையை அஃப்சல் பொருட்படுத்தினானா கேட்டா இல்ல அப்படிங்கறது தான் உண்மை. 20 வருஷங்கள் அந்த யோக வித்தைய அவன் ரொம்ப கடினமா பயிற்சி செஞ்சிருக்கான். 20 வருஷ தொடர் பயிற்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. கரெக்ட், அது ரொம்ப பெரிய ஈடுபாடு. அதோட விளைவா ஹஜ்ரத் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆவி அவனோட முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வருது. ஆனா அவ்ளோ பொறுமையா பயிற்சி செஞ்சவனுக்கு சக்தி கைக்கு வந்ததும் அதிகார பேராசை குருவோட எச்சரிக்கைய மறக்க செஞ்சிடுது. பாத்தீங்களா, அவனோட சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அவனோட அகந்தையும் மனித பேராசையும் எந்த வரம்பும் இல்லாம மீறத் தொடங்கிடுச்சு. ஹஜ்ரத் அப்படிங்கிற அந்த அரூப சக்தி அஃப்சலோட ஒவ்வொரு சின்ன விருப்பத்தையும் உடனே நிறைவேற்ற ஒரு வேலைக்காரனை போல செயல்பட ஆரம்பிச்சது. காரியங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். கல்கத்தாவுல உள்ள பெரிய நகை கடைகளுக்கு வாடிக்கையாளர் போல போவானா. நகை கடைக்கா? அங்க போய் என்ன பண்ணுவான்? அங்க இருக்கிற விலை மதிப்பற்ற நகைகளை எல்லாம் சாதாரணமா தொட்டு பார்ப்பான். அவன் அந்த நகைகளை தொட்டுட்டு கடையை விட்டு வெளியேறின மறுகணமே அந்த நகைகள் எந்த சுவடும் இல்லாம மாயமா மறைஞ்சிடும். அட கடவுளே, இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கலையா? அது மட்டும் இல்ல, அவன் ரயில்ல பயணம் செய்யற விதமும் பதிவாகி இருக்கு. அவன் கூட எப்பவுமே அவனோட வித்தைகளை காண ஒரு மாணவர் கூட்டமே இருக்குமா. வங்காள நாக்பூர் ரயில்வேல நடந்த ஒரு அதிகாரப்பூர்வமான சம்பவம் இது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ஆச்சு? ரயில் நிலையத்துக்கு போய் டிக்கெட் கொடுப்போர்கிட்ட ஒரு கட்டு டிக்கெட்டுகளை கேட்பான். அதை தன் கையால தொட்டுட்டு, வேண்டாம் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டுகளை திருப்பி கொடுத்துட்டு வந்துருவான். அப்புறம் எப்படி பிரயாணம் பண்ணுவான்? அங்கதான் மேஜிக். அவனும் அவனோட கூட்டமும் ரயில்ல ஏறும்போது அவங்க பயணிக்க தேவையான அந்த டிக்கெட்டுகள் எல்லாமே அஃப்சலோட கைவசம் இருக்கும். அப்போ போலீஸால அவனை கைது செய்யவே முடியல. ஏன்னா தடயம் ஏதாவது இருந்தா ஹஜ்ரத் இத அப்புறப்படுத்து அப்படின்னு அஃப்சல் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது உடனடியாக காற்றில் கரைஞ்சிடும். கரெக்ட். போலீஸால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இதுல எனக்கு உறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, அவன்கிட்ட உலகத்தையே வளைக்கக்கூடிய போலீசாரியே குழப்பக்கூடிய ஒரு மாய சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட அபாரமான சக்தியை வச்சுக்கிட்டு அவன் ஏன் ரயில் டிக்கெட் திருடுறது, நகைக்கடையில ஏமாத்துறது மாதிரியான அற்பமான காரியங்களை செய்யணும்? ரொம்ப கரெக்டான கேள்வி இது. கற்பனை கெட்டாத சூப்பர் பவர் கொண்ட ஒரு வில்லன் மளிகை கடையில போய் 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை திருடுற மாதிரி இல்லையா இது? சூப்பர் ஒப்பீடு இது. இந்த முரண்பாடு எதனால வருதுன்னா, நாம மாயாஜால சக்தியையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம். அதாவது ரெண்டும் வேற வேற சொல்றீங்களா? கண்டிப்பா. அஃப்சலோட உளவியல நாம இங்க உற்று நோக்கணும். அவன்கிட்ட சூட்சும சக்திகள் இருந்துச்சு, ஆனா அவனோட மனசு இன்னும் உலகாயத ஆசைகளிலும் சின்னஞ்சிறு ஈர்ப்புகளிலும் தான் தேங்கி கிடந்தது. புரியுது. அதாவது மனசு இன்னும் பக்குவப்படல. ஆமா. ஒரு மனுஷனோட சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவனோட மனதின் தரம் அற்பமா இருந்தா அவனோட செயல்களும் அற்பமாவே தான் இருக்கும். அந்த சக்தி அவனோட உள்ள மறைஞ்சிருந்த சிறு புத்தியத்தான் பூத கண்ணாடி வச்சு வெளியே காட்டியதை தவிர அவனை ஒரு மகானா மாத்தி விடல. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பவர் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பக்குவம் வந்துடாது அப்படிங்கறது அவன் செயல்கள் ரொம்ப அப்பட்டமா நிரூபிக்குது. ஆமா. இந்த மோசடியான சக்திகளை தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அந்த பந்தி உணவு விடுதி அறையில நேரில் பார்க்க நேர்ந்தது. அஃப்சலோட மோசடிகளை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால யுக்தேஸ்வர் அவரை சந்திக்க போகும்போது தங்கிட்ட இருந்த விலை மதிப்புள்ள பொருட்கள் எதையுமே எடுத்து செல்லாம ரொம்ப முன்ஜாக்கிரதையாகவே போறாரு. அந்த அறையில சுமார் 20 பேர் கூடியிருக்காங்க. அங்கே அஃப்சல் செஞ்ச அந்த 4 விந்தைகள் தான் சூட்சும உலகத்தோட செயல்பாடுகளை நமக்கு கண்முன் நிறுத்துது. அத நேரில் பார்த்த ஒருவரோட விவரிப்பு அப்படிங்கறதால அந்த தருணம் மிக தெளிவா பதிவாகி இருக்கு பாத்தீங்களா? முதல் விந்தையே நேரடியா யுக்தேஸ்வர் கூட தான் நடக்குது. அவர் பேரை கல்லுல எழுதுனது தானே? ஆமா. அஃப்சல் யுக்தேஸ்வரை பார்த்து ஒரு கல்லை எடுத்து அதுல சாக் பீஸால அவர் பேரை எழுதி அந்த கல்ல கங்கை நதியில எவ்வளவு தூரம் வீச முடியுமோ அவ்வளவு தூரம் வீச சொல்றான். யுக்தேஸ்வரும் கல்ல நதியோட நடுவுல வீசுறாரு. கல்லு தண்ணியில விழுற சத்தம் கேக்குது இல்லையா? கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு பானையில கங்கை நீரை கொண்டு வர சொல்றான். தண்ணீர் வந்ததும் ஹஜ்ரத் அந்த கல்ல பானையில போடு அப்படின்னு கட்டளையிடுறான். உடனே கல்லு வந்துருச்சா? யுக்தேஸ்வர் அந்த பானைக்குள்ள கைய விட்டு பார்த்தா அவர் வீசிய அதே கல் அவர் எழுதிய பெயர் கொஞ்சம் கூட அழியாம அப்படியே இருக்கு. ஆச்சரியம்தான். இத நவீன அறிவியல்ல டெலிபோர்டேஷன் அல்லது பொருளை இடமாற்றம் செய்யும் கலை அப்படின்னு சொல்லலாம். டெலிபோர்டேஷன் அப்படின்னா? அதாவது இயற்பியல் விதிகளை தாண்டி ஒரு பொருளை அதோட அணு அமைப்புல சிதைச்சு மற்றொரு இடத்துல மீண்டும் ஒன்றிணைக்கும் ஒரு சூட்சும கலை இது. ஆனா அடுத்து நடந்த 2வது விந்தை பாத்தீங்கன்னா ஒரு பகிரங்கமான அச்சுறுத்தலாகவே இருந்தது. ஆமாங்க.
யுக்தேஷ்வரோட நண்பரான பாபு அப்படிங்கிறவரு கையில ஒரு கனமான பழைய தங்க கடிகாரம் கட்டியிருந்தாரு. அப்சல் அதை ரசிப்பது போல தொட்டு பார்க்கறான். அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த கடிகாரத்தை காணோம். அது அவரோட குடும்ப சொத்தாச்சே. அதேதான். பாபு பதறி போய் அது தன் குடும்ப சொத்து அப்படின்னு கெஞ்சுறாரு. அதுக்கு அப்சல் வந்து, உன் வீட்ல உள்ள இரும்பு பெட்டியில 500 ரூபாய் இருக்கு, அத கொண்டு வந்து என்கிட்ட குடு, உன் கடிகாரம் எங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு மிரட்டுறான். பாத்தீங்களா, அவனோட உண்மையான குணம் வெளியே வருது. வேற வழியே இல்லாம பாபு அந்த பணத்தை கொண்டு வந்து குடுக்கறாரு. பணத்தை வாங்கிக்கிட்ட அப்சல் வெளியே உள்ள பாலத்தின் அருகே சென்று ஹஜ்ரத்தை கூப்பிடு, கடிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். பாபு போய் கூப்பிட்டதும் அந்த தங்க கடிகாரம் காத்துல மிதந்து வந்து அவர் கையில விழுது. இது வந்து தான் நினைச்சத எந்த தடையும் இல்லாம செய்ய முடியும் அப்படிங்கிற அப்சலோட அகந்தை எது காட்டுது. இது வெறும் வித்த கிடையாது, மற்றவர்களோட உணர்ச்சிகளோட விளையாடுற ஒரு அதிகார துஷ்பிரயோகம். கண்டிப்பா. அடுத்து நடந்த 3வது மற்றும் 4வது விந்தைகள் தான் என்ன நிஜமாவே ரொம்ப குழப்பத்துல ஆழ்த்திடுச்சு. அந்த விருந்த பத்தி சொல்றீங்க? ஆமா. அப்ஷல் அங்கிருந்தவங்க எல்லாரையும் பார்த்து, உங்களுக்கு என்ன பானம் வேண்டும்னு கேளுங்க, ஹஜ்ரத் கொண்டு வருவான்னு சொல்றான். ஒருவர் பால் கேக்குறாரு, ஒருவர் பழரசம் கேக்குறாரு. கடிகாரம் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல பாபு விஸ்கி கேக்குறாரு. உடனே வந்துருச்சா? அப்ஷல் கட்டளையிட்டதும் மூடியுடன் கூடிய அந்த பானங்கள் எல்லாம் காத்துல தோன்றி டக் அப்படிங்கிற சத்தத்தோட தரையில விழுது. இதுக்கப்புறம் தான் பாபுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, என் 500 ரூபாய்க்கு எனக்கு ராஜ உபசாரம் நடக்கணும், எனக்கு தங்கத் தட்டுகள்ல அறுசுவை உணவு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு பெரிய சத்தம் கிடைச்சிச்சாமே. ஆமா, ஒரு பெரிய சத்தம். எல்லாரும் திகைத்து போற வகையில தங்கத் தட்டுகளில் விதவிதமான உணவு வகைகள், சூடான பூரிகள், அந்த பருவ காலத்திலே கிடைக்காத பழங்கள் அப்படின்னு ஒரு பெரிய விருந்தே அவங்க முன் காத்திலிருந்து வந்து விழுது. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து கிளம்பும்போது பாத்திரங்கள் மோதுற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த தங்கத்தட்டுகளோ மீதம் இருந்த உணவும் அங்கு இல்ல. வந்தத போலவே எல்லாமே மாயமா மறைஞ்சிடுச்சு. இந்த இடத்துல தான் வந்து ஸ்ரீயுக்தேஸ்வர் ஒரு மிக தெளிவான கேள்வியை எழுப்புறாரு. இந்த சம்பவங்களை பார்த்த பிறகு யுக்தேஸ்வரனுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் வருது. கரெக்ட். அதத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஹஜரத்தால நினைச்ச மாத்திரத்துல தங்கத் தட்டுகளையும் அந்த பருவத்துல விளையாத பழங்களையும் அறுசுவை உணவையும் காத்திலிருந்து உருவாக்க முடியும் அப்படின்னா அப்சல் ஏன் பாபு கிட்ட வெறும் 500 ரூபாயை மிரட்டி வாங்கணும்? ஏன்னா அவனால தங்கத்தை உருவாக்க முடியுமே. அதான், அவன்தான் தனக்கு தேவையான பணத்தையோ தங்கத்தையோ அப்படியே ஹசரத்தை வச்சு மழைமழையா உருவாக்கிக்கலாமே, ஏன் சில்லறைத்தனம்? எந்த ஒரு கேள்வியில தான் சூட்சம உலகத்தோட மிகப்பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அப்சல் செஞ்சது வந்து படைப்பு கிடையாது. படைப்பு கிடையாதா? அப்ப அது என்ன? இது வெறும் அணுக்களின் தற்காலிக சேர்க்கை. அதாவது ஹஜ்ரத் அப்படிங்கிற சூட்சும வாசியின் மூலம் அண்டவெளியில பரவி கிடக்கும் பொருட்களோட அணுக்களை ஒருங்கிணைச்சு ஒரு தங்க தட்டாகவோ அல்லது உணவாகவோ அப்சலால வரவழைக்க முடியும். ஓஹோ, அப்படிங்களா? ஆமா. ஆனா அப்படி சூட்சுமமா வரவழைக்கப்படுற எந்த பொருளும் நிரந்தரமானது கிடையாது. அவை அப்சலோட மனோபலத்தால் மட்டுமே தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மனக்குவிப்பு சற்றே தளரும்போது அல்லது சிறிது நேரம் கழிச்சு அந்த அணுக்கள் மீண்டும் சிதறி அந்த பொருட்கள் மாயமாகிடும். அதனாலதான் அவன் உருவாக்குன அந்த தங்கத்தட்டு கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர சத்தத்தோட காற்றுல கரைஞ்சிடுச்சு. கரெக்ட். ஆனா பாத்தீங்கன்னா பூமியில மனுஷங்க தங்க உழைப்பால சம்பாதிக்கிற பணம் அல்லது தங்கம் மாதிரியான செல்வம் அது பருப்பொருளா நிலையாக இருக்கக்கூடியது. இப்போ புரியுது. அப்போ அவனால ஒரு மாயையை உருவாக்க முடியும், ஆனா நிஜமான நிரந்தரமான செல்வத்தை உருவாக்க முடியாது. அதனாலதான் அவனுக்கு நிலையான உலகச் செல்வத்தின் மீது அவ்வளோ ஒரு பேராசை இருந்திருக்கு. இது ஒரு பெரிய திறவுகோல் போல இருக்கு. ஆமா, அப்சலுக்கு கிடைச்ச சக்தி ஒரு தற்காலிகமான குறுக்கு வழி மாதிரி தான். உண்மையான முனிவர்கள் கடவுளோடு தங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டவங்க செய்யற அற்புதங்கள் வந்து நிரந்தரமானவை, பிரபஞ்ச நன்மையை தரக்கூடியவை. அப்சல் விலைமை என்ன? ஆனா அப்சல் வந்து சூக்ஷ்ம உலகத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு திருட்டுச் சாவியை பெற்றிருந்த சாதாரண மனிதன் மட்டுமே. அந்த சாவியை வச்சுக்கிட்டு அவன் உலக செல்வங்களை திருட நினைச்சான். மனித சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு ரொம்ப அகந்தையில தெரிஞ்ச அவனுக்கு பிரபஞ்சமும் அவனோட குருவும் கணக்கு தீர்க்கும் நாள் வராமலா போகும். பல வருஷங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்சலோட ஒப்புதல் வாக்குமூலம் பத்திரிக்கையில வெளிவருது. அது வந்து ஒரு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் போலவே இருக்கும். ஆமா, கல்கத்தாவுல ஒரு தெருவுல ஒரு முதியவர் கால்ல அடிபட்டு நொண்டேபடி நடந்து போறாரு. அவரு கையில ஒரு தங்க கட்டி இருக்கு.
இத பார்த்த அப்சலோட பேராசை மீண்டும் தலை தூக்குது. அந்த முதியவர் ஏதோ கேட்டாராமே. ஆமா, அந்த முதியவர் ஐயா, எனக்கு இந்த தங்கத்தால எந்த பயனும் இல்ல. நீங்க பெரிய ஃபக்கீராச்சே, தயவு செஞ்சு என் காலை குணப்படுத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா அப்சல் அந்த முதியவரோட வேண்டுதலை பொருட்படுத்தாம அவர்கிட்ட இருந்த தங்க கட்டிய தொட்டு மறைய செய்துட்டு ரொம்ப திமிரா நடந்து போறான். பாத்தீங்களா, ஒரு மனிதனோட அகந்தை எந்த அளவிற்கு அவனை குருடாக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. தனக்கு சக்தி அளித்த குரு எப்போ எந்த ரூபத்துல வருவார்னு கூட அவனால உணர முடியல. ஆமாங்க, அந்த முதியவர் திடீர்னு ஒரு கம்பீரமான குரல்ல, உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அப்சல் திரும்பி பார்க்கறான். அந்த நொண்டையான முதியவர் இப்போ நிமிர்ந்து உறுதியான இளமையான தோற்றத்துக்கு மாறுறாரு. அவர்தான் 20 வருஷங்களுக்கு முன்னாடி அப்சலுக்கு அந்த யோக சக்தியை கற்றுக் கொடுத்த அதே இந்து சந்நியாசி. அந்த குருவோட வார்த்தைகள் அப்சலின் மீது இடியப் போல இறங்குது. துன்பப்படும் மனித குலத்திற்கு உதவுவதற்காக கொடுக்கப்பட்ட சக்திய ஒரு சாதாரண திருடனை போல வேட்டையாட பயன்படுத்துறியா அப்படின்னு குரு ரொம்ப கோவப்படுறாரு. அடுத்த நொடியே அப்சலோட அத்தனை சக்திகளையும் அவர் திரும்ப பெறுகிறார். ஆமா, ஹஜ்ரத் அவனோட கட்டுப்பாட்டிலிருந்து என்றென்றைக்குமாக விடுவிக்கப்படுறான். அப்சல் தன் சக்தியை இழந்து அனாதையாக ஒரு சாதாரண மனுஷனா நிக்கிறான். அப்போதான் அப்சலுக்கு தன் பிழையோட ஆழம் புரியுது. அவன் ஹஜ்ரத்தை பலமுறை அழைத்து பார்க்கறான். ஆனா எந்த பதிலும் இல்ல. முதல் முறையா அவன் கண்ணிலிருந்த அகங்கார திரை விலகுது. அவன் குருவோட கால்ல விழுந்து கதறி அழுறான். தன்னோட உலக ஆசைகளை விட்டுட்டு காட்டுல சென்று தியானம் செய்து பிராயச்சித்தம் தேவதாக சத்தியம் செய்றான். அவனோட உண்மையான மனமாற்றத்தை கண்ட அந்த குரு அவனுக்கு ஒரு சலுகை அளிக்கிறாரு. உனது மாய சக்திகள் எல்லாமே போயிடுச்சு. ஆனா நீ காட்டுல தியானம் செய்யும்போது உனக்கு தேவையான உணவும் உடையும் மட்டும் தேவைப்பட்டால் நீ ஹஜ்ரத்தை அழைத்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இங்கேயும் ஒரு சின்ன சந்தேகம் வருது. தவறு செய்தவனோட சக்தியை பறிப்பது 100க்கு 100 சரி. ஆனா அவனுக்கு உணவும் உடையும் மட்டும் கிடைக்கும்படி குரு ஏன் சலுகை அளிக்கணும்? இது அவனுக்கு மறுபடியும் ஒரு சீட் கோட் கொடுத்தது போல ஆகாதா? அவனும் மற்ற சாதாரண மனுஷங்களை போல உழைத்து சாப்பிட வேண்டியதானே? இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன். இதை சற்று ஆழமாக பார்க்கணும் நாம. ஒரு உண்மையான குருவோட நோக்கம் ஒருவனை தண்டிப்பதோடு முடிஞ்சு போறதில்ல. அவனை முழுமையாக திருத்துவதுதான் அந்த தண்டனையோட உண்மையான நோக்கம். அதாவது அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. கரெக்ட். அப்சல் இப்போ உலக ஆசைகளை துறந்து இறைவனை தேடி தியானம் செய்ய காட்டுக்கு போறான். அங்கே அவன் அடுத்த வேளை உணவிற்காகவும் உடைக்காகவும் காட்டுல போராடிக்கிட்டு இருந்தா அவனால முழுமையாக தியானத்துல ஈடுபட முடியாது. ஓஹோ, அந்த அடிப்படை தேவைகளுக்காகவா? ஆமா, அவனோட உயிர் வாழ்தலுக்கான அந்த அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதன் மூலம் அவன் எவ்வித கவனச்சிதறலும் இல்லாம முழுமையாக கடவுளை தேடும் பயணத்துல ஈடுபட அந்த குரு ஒரு வாய்ப்பை வழங்குறாரு. இது சீட் கோட் கிடையாது. இது ஒரு திருந்திய ஆன்மாவிற்கு கொடுக்கப்படும் கருணை. அவனோட கர்மவினைய தீர்த்துக்க அவனுக்கு வழங்கப்பட்ட கடைசி வாய்ப்பு இது. ஆஹா, இறுதியில அப்சல் உலகத்துக்கிட்ட இருந்து விடை பெற்று இறைவன்கிட்ட மன்னிப்பை தேடி புறப்படுறான் இல்லையா? கண்டிப்பா. இந்த பதிவுகள் நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஆன்மீக முதிர்ச்சியற்ற நிலையில ஒருவனுக்கு கிடைக்கும் எந்த ஒரு அபாரமான அதிகாரமும், அது சூக்ஷ்ம சக்தியாக இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் அல்லது பணபலமாக இருந்தாலும் சரி, அது அவனுக்கு ஒரு சாபமாகவே தான் மாறும். ஆமா, ரொம்ப உண்மையான வார்த்தைகள். கடவுளோடு இணைந்த முனிவர்கள் செய்யும் நிரந்தரமான அற்புதங்களுக்கும் தற்காலிக ஆசைகளுக்காக அப்சல் போன்றவர்கள் செய்யும் மாயாஜாலங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப அப்பட்டமாக காட்டுது. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நேரடியாக பார்த்து ஒரு கேள்வியை கேட்கணும்னு நான் விரும்புறேன். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையிலயும் ஹஜ்ரத் போன்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத மாயா சக்தி கிடைச்சு நீங்க ஆசைப்படுற பணமோ பொருளோ எந்த தடையும் இல்லாம உடனுக்குடனே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா, அந்த சக்தி உங்களை ஒரு சிறந்த கருணையுள்ள மனிதரா மாத்துமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அல்லது உங்களுக்குள்ள ஆழமா ஒளிந்திருக்கும் பேராசையையும் குறைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுமா? நாம நம்ம வாழ்க்கையில தேடிட்டு இருக்கிறது என்றென்றும் நிலைத்திருக்கும் உண்மையான நிம்மதியாயா, அல்லது கொஞ்ச நேரத்திலே பயங்கர சத்தத்தோட காத்துல மறைஞ்சு போற இது போன்ற சூட்சும தங்க தட்டுகளையா? சற்றே நிதானமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.